தமிழ்நாட்டின் முதல் சட்டமன்ற தேர்தல் 1951 முதல் 52 வரை ஆண்டுகளில் நடைபெற்றது. இது இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு நடைபெற்ற முதல் பொதுத் தேர்தல் ஆகும். இந்திய தேர்தல் ஆணையம் இதை அதிகாரப்பூர்வமாக 1951 முதல் 52 வரை இந்திய பொதுத் தேர்தல் என்று குறிப்பிடுகிறது. வாக்குப்பதிவு ஜனவரி 2 முதல் 25, 1952 வரை 9 நாட்கள் நடைபெற்றது. வாக்குகள் எண்ணிக்கை மார்ச் 27, 1952 இல் முடிந்தது. தொகுதிகள்: அன்றைய சென்னை மாகாணத்தில் தற்போதைய தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா பகுதிகள் உட்பட மொத்தம் 375 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இதில் தமிழ்நாடு பகுதியில் சுமார் 190 இடங்கள் இருந்தன. முதல் முறையாக உலகளாவிய வாக்குரிமை வயது யூனிவர்சல் அடல்ட் சஃப்ரேஜ் அமலுக்கு வந்தது. 21 வயது நிரம்பிய அனைவரும் வாக்களிக்கலாம். அப்போதைய தேர்தல் முடிவுகள்: இந்திய தேசிய காங்கிரஸ் 152 இடங்கள், அறுதி பெரும்பான்மை இல்லை, ஆனால் ஒற்றை பெரிய கட்சியாக இருந்தது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ 62 இடங்கள், கேஎஸ்எம்பிபி கேஎம்பிபி 35 இடங்கள், சோஷலிஸ்ட் கட்சி 13 இடங்கள், மற்ற கட்சிகள் மற்றும் சுயேட்சைகள் மீதமுள்ள இடங்கள். எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை 188 இடங்கள் கிடைக்கவில்லை. ஹாங் அசெம்பிளி. இருப்பினும் காங்கிரஸ் ஆதரவுடன் சி. ராஜகோபாலாச்சாரியார் ராஜாஜி முதலமைச்சராக பதவியேற்றார். பின்னர் காமராஜர் உள்ளிட்டோர் ஆட்சியில் இருந்தனர். அன்றைய மதராஸ் மாநிலம் பெரிய அளவில் இருந்ததால் 1956 இல் மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பிறகு 1957 இல் தேர்தல் நடைபெற்றது. இதற்கு முந்தைய தேர்தல்கள்: சுதந்திரத்துக்கு முன் 1920 இல் மதராஸ் ஜனாதிபதி சட்டமன்ற கவுன்சிலுக்கான முதல் தேர்தல் நடைபெற்றது. அதில் நீதி கட்சி ஜஸ்டிஸ் பார்ட்டி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. காங்கிரஸ் அந்த தேர்தலை புறக்கணித்தது. ஆனால் சுதந்திர இந்தியாவின் முதல் ஜனநாயக தேர்தல் 1952 இல்தான் நடைபெற்றது. இந்த தேர்தல் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் முக்கியமான தொடக்க புள்ளியாக கருதப்படுகிறது. பின்னர் 1957, 1962, 1967 போன்ற தேர்தல்கள் தொடர்கின்றன.